ஹாய், வெல்கம் பேக். இந்த வீடியோ நான் எதை பற்றி பேச போறேன்னா செயல். உலகின் தலை சிறந்த சொல் செயல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எந்த படத்தில் வந்துச்சுன்னா வேலைக்காரன் இந்த படத்தில் வந்துச்சு. அப்போது அந்த ஒரு இம்பேக்ட் எனக்கு தெரியல. அப்போ அந்த வார்த்தையோட ஒரு மீனிங் எனக்கு சரியாக புரியலை. ஆனால் நான் என் லைஃப்பில் ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கும் போது அதோட மீனிங் இப்படியே புரிய ஆரம்பிச்சிது. யார் சொன்னதுன்னு தெரில, ஆனால் அது 100% உண்மை. நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிருவேன் 100 தடவை சொல்லலாம். இல்லை 100 விஷயத்தை நான் செய்வேன்னு சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு விஷயத்தை கூட நம்மளால் செய்ய முடியாமல் போகுது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது தான் அது நம்ம நிறைய கற்றுக்கிறோம். இப்போ நீங்கள் நான் உனக்காக இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் 100 தடவை சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்லிட்டு செய்யாமல் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 101 சொன்னாலும் அது எப்படி தெரியுமா இருக்கும்? உப்பு தண்ணியில மழை பெய்யுற மாதிரி தான். எந்த பயனும் இல்லை. ஒரு விஷயத்த நீங்க செய்ய போறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இல்லை நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை செஞ்சு பார்த்துருங்க. நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணு அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். செஞ்சு போய் தப்பா போச்சுன்னா அதுல இருந்து நீங்க லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸோ நீங்க நினைக்கிறதையோ சொல்றதையோ ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா நீங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டோ சும்மா தயக்கப்பட்டுக்கிட்டோ இருக்காதுங்க. என்ன தயக்கமா இருந்தாலும் அதை முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நான் இப்போ ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். மறுபடியும் என்னைய நான் எடுத்துக்கதான் சொல்றேன். செயல்ங்கிறது சத்தியமா சாதாரண வேர்ட் கிடையாது. நீங்க 100 விஷயத்த சொல்றதை விட 2 விஷயம் செய்யறது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அது நீங்க உங்க ரிலேஷன்ஷிப், இல்ல அப்பா அம்மா தங்கச்சி யார்கிட்ட வேணா நான் உனக்காக இதை பண்ணுவேன் அப்படின்னு 100 விஷயம் சொல்லிட்டு செய்யாம போறதை விட ஏதாவது 2 விஷயம் அவங்ககிட்ட சொல்லியோ இல்லை சொல்லாமையோ நீங்க செஞ்சு பாருங்க. அதுல அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு. அதுக்காக நீங்க எந்த விஷயம் எடுத்தோ தோட்டம்னு செஞ்சிட முடியாது. ஒரு விஷயம் செய்ய போனோம்னா அது உள்ள நன்மை தீமைகளை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் செஞ்சதுக்கு அப்புறம் இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு ரிக்ரெட் பண்ணாது. அது உங்களுக்கு ஒரு லெசன். மறுபடியும் நீங்க அதை தப்பு பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. ஏன்னா யோசிச்சு நடக்கலாம், யோசிச்சுக்கிட்டே நடக்கக்கூடாது. இந்த டைலாக் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னோட இன்ஸ்பிரேஷன் சொன்ன டைலாக். அவர் இது மாதிரி சொல்ல இது மாதிரி நிறைய டைலாக் சொல்லியிருக்காரு. நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்ட் டேஸா. ஸோ நீங்களும் எதுதான் உங்க வாழ்க்கைக்கு தேவையோ அந்தந்த குணங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு லைஃப்ல அந்த போக வேணே. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்ப நீங்க ஒரு பெரிய விஷயத்துக்காக சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க செய்யாம. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நீங்க பைக்லயோ காலையில போறீங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல போறீங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ரோடு போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு மரம் வீடு எதுவுமே இல்லை. ஆனால் நீங்க ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்கன்னா அது எதுவும் மெதுவா போற மாதிரி இருக்கும். அதுவே அதுங்க மரமோ வீடோ வரிசையா இருக்கும்போது நீங்க அந்த 50 ஸ்பீட் போல ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்க நான் இதுல இந்த மரமும் வீடாவும் சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள். அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செஞ்சீங்கனாலே உங்க லைஃப்ல நீங்க ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு பெரிய விஷயத்துக்காக ஒரு சின்ன விஷயத்தை செய்யாம விட்டுறாதீங்க, அதையும் செய்யுங்க. அப்படியெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க பெரிய விஷயத்தை ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஈஸியாக செய்ய முடியும். அதுலேருந்து நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்க. என்னை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா அதை கண்டிப்பாக செய்வேன். அப்படி செய்ய முடியாதுன்னா அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யும். ஸோ நீங்களும் அதை மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, இல்லை சொல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். நான் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதில் உள்ள நல்லது கெட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். செயல்ங்கிறத சும்மா கிடையாது. இதை நீங்கள் திருக்குறள்லேயே பார்க்கலாம். திருக்குறள்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஆனால் திருக்குறளையும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த செயலுங்கிறத உங்க லவ்லையோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லையோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உனக்காக நான் 100 1000 செய்வேன் அப்படின்னு சொல்றதை விட குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு பாருங்க. ஐயோ, நான் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு யாரு? என் லவர் சார். அப்ப இந்த பையன் அவளோட லவர் சார். ஸோ அதை மொத்தம் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்னென்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, 2வது தடவை ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நீங்க அதுக்கப்புறம் இது நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை நீங்க என்னென்ன திங்க் பண்றீங்களோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. செய் அல்லது செத்து மடி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. யாரு சொன்னாங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு விஷயத்த செய்யுங்க. இல்லைன்னா அதை செய்யறதுக்கு ட்ரையாவது பண்ணுங்க. அதுக்காக
பிடிக்காத ஒருத்தவங்க உங்களை பிடிக்காத ஒருத்தவங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அவங்களுக்காக நான் அவங்களுக்காக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்கள் மேலே உள்ள வெறுப்பை வந்து இன்னும் அதிகமாக தான் செய்யும். ஸோ நீங்கள் ஒருத்தவங்களுக்காக ஒரு விஷயம் செய்வீங்க, அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது வந்து 2 பேருக்கும் மெமரிஸ். அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அதை நீங்கள் அவங்களோட மெமரிஸை நீங்களே வச்சுக்கோங்க. நானும் நிறையா பண்ணியிருக்கேன். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அதை செய்வேன் இதை செய்வேங்கிற ஃபீல் ஆகுறதை விட்டுட்டு ஏதாவது உங்கள் உருப்படியாக செய்யுங்க. பாய் பாய்.